வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம இட்லி சாம்பார் சுவையாக சுலபமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஈஸியாகவும் நம்ம ஒன் பாட் ரெசிபியாக பண்ணிடலாங்க. இதுக்கு தேவையானவை ஒரு அரை கப் அளவு துவரம்பருப்பு ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து போட்டுட்டு நல்லா தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணிக்கலாங்க. கழுவிட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா ஒரு 10-15 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு நம்ம கொஞ்சம் வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 தக்காளி, பச்சை மிளகாய் ஒரு 3, பூண்டு ஒரு 4 பல் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கலாங்க. அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் இந்த ஊற வச்சுருக்கிற துவரம்பருப்பு போட்டுக்கலாங்க. கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள் போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஜீரகம் அதையும் போட்டுட்டு பெருங்காயம் கட்டி பெருங்காயம் ஒரு 2-3 பீஸ் அளவு கிள்ளி போட்டுடலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் இதில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு நம்ம ஊற வச்சுருந்த தண்ணியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1.5 கிளாஸ் அளவு தண்ணி இதில் பருப்பு ஊற வச்சுருந்தோம்ல அந்த தண்ணி இதில் ஊற்றிட்டு 1.5 கிளாஸ் அளவு ஊற்றிட்டு நல்லா கலந்துட்டு மூடி வச்சிடலாம். குக்கர் மூடி போட்டு ஆவி வந்ததும் வெயிட் போட்டு நல்லா 5 சவுண்டு வரைக்கும் நல்லா குழைய வேக வச்சு இறக்கி வச்சுக்கலாங்க. இப்போது வெயிட்லாம் எடுத்துட்டு ஸ்ட்ரீம்லாம் ரிலீஸ் பண்ணிடலாம். இப்போ நல்லா கடைஞ்சிக்கலாங்க. இது போல் மத்து வச்சு நல்லா கடைஞ்சிடலாம். இது பருப்புலாம் நல்லா வெந்துருச்சு. மத்து வச்சு நல்லா குழைய கடைஞ்சிக்கலாம். இதில் கொஞ்சம் வெந்நீர் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. இட்லிக்கு நம்ம தொட்டுக்கிற மாதிரி நல்லா கொஞ்சம் லிக்விடாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு ஒரு கொதி விட்டுடலாங்க. அடுப்பில் வச்சுட்டு கொதி விட்டுடலாம். இப்போ இறக்கிட்டு நம்ம இன்னொரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு நம்ம தாளிச்சும் போட்டுடலாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம். 2-3 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிட்டு பெருங்காயம், கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு பூண்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கூடவே கருவேப்பிலை அதையும் போட்டுக்கலாங்க. ஒரு வரமிளகாயும் கிள்ளி போட்டுடலாம். இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதும் நம்ம இந்த சாம்பார் மேலே அப்படியே ஊற்றிக்கலாங்க. நல்ல டேஸ்டான அருமையான இட்லி சாம்பார் குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டாகவும் இருந்தது. நீங்களும் இந்த இட்லி சாம்பார் இந்த போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.